இந்த மாதிரி ஒரு கட்டமாக இருந்தால் ஊரில் குடும்பம் சகிதமாக திரள வேண்டும். பள்ளிக்கு முன்னால் தான் நிப்போம். நாங்க எங்கள் உயிர்களுக்கு மேல் வேண்டும் என்றால் எங்களை அடித்துக்கொள், எங்களை கொலை செய்து கொள். ஒரு செகண்ட் இந்த விஷயத்தில் நாங்கள் பயப்படக்கூடாது. பயப்பட்டோம் என்றால் முஸ்லிம் என்ற பெயரிலும் இஸ்லாம் என்ற வீரத்திலும் ஒரு துளியும் அர்த்தம் கிடையாது சகோதரர்களே. இந்த விஷயத்தில் யாரையும் யாரும் கோழையாக இருக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பயப்படுற சகோதரர் எவ்வளவு சொன்னாலும் நம்மட மனசுல சிலர் எழுதுகிறார்கள், நீங்கெல்லாம் பேசுவீங்க, சிறுபான்மையா வாழக்கூடிய ஏரியாக்கள் இருக்கு, அவங்களோட நிலைமை என்னன்னு கேட்கிறாங்க. அவர்களுக்கும் இதுதான் தீர்வு, அவர்களுக்கும் இதான் தீர்வு. இந்த நாட்டுடைய பொறுப்பு யாருக்கு? அரசாங்கத்துக்கு. எம்எல்ஏ பாது நாங்க ஒரு நாளும் தீவிரவாதத்துக்கான அழைப்பில்லை, குழுக்களுக்கான அழைப்பில்லை. ஆனால் நாட்டுடைய பொறுப்பு ஒரு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. எம்மை பாதுகாக்க வேண்டும், எமக்குரிய செக்யூரிட்டியை தர வேண்டும், எமக்குரிய எல்லா யாரோ ஒரு குழு நம்ம மீது அடர்ந்து இருக்கின்ற பொழுது அவர்களும் பார்க்க மாட்டார்கள், நாங்களும் மௌனமாக இருக்கணும் என்றால் இந்த நாட்டில் நீதி செத்து விட்டது என்று அர்த்தம். அப்படி நடந்தால் இன்ஷா அல்லாஹ் அப்படி நடக்காது எதிர்பார்க்கிறோம். இது அவ்வளவு பெரிய இடத்திற்கு வளராது எதிர்பார்க்கிறோம். ஆனால் வளர்க்கப்பட்டால், அது தண்ணீர் ஊற்றி வளர்க்கப்பட்டால் என் சமுதாயத்துடைய அநியாயங்கள் எல்லாம் என் கண்ணுடைய மரணத்துக்கு பின்னால் நடக்கட்டும். என்ற உசுரிக்க கூட நடக்கக்கூடாது. அதுதான் ஒவ்வொரு முஸ்லீம் எடுக்க வேண்டிய விஷயம். என்ற சமுதாயத்துக்கு நடக்கிற அநியாயத்தை நான் உயிரோடு இருந்து ஆறுதலாக பார்த்து கொண்டிருக்க விருப்பம் இருக்க கூடாது ஒவ்வொரு தலைவர்களுக்கும். என்ற மரணத்துக்கு பின்னால் நடந்துக யா அல்லாஹ் ஃபக்துப்னா மஅஷாஹிதீன், எம்மை சாட்சியாளர்கள் எழுதிக் கொள்ள உறுதி இருக்கணும். இதை மட்டும் விட்டுட்டு நம்ம சர்வசா பகிரங்கமாக 15,000 20,000 பேரை கூட்டி எங்கள் பெயர்களை சொல்லி மீட்டிங் போடுறாங்க. அதுக்கு பாதுகாப்போட நடக்குது. நாங்க மட்டும் ஒன்னும் பேசக்கூடாது, பேர் சொல்லக்கூடாது, அது சொல்லக்கூடாது, இது சொல்லக்கூடாது என்று சொல்லப்படுகிறோம் என்றால் பலகீனமாக எங்களை வாழ சொல்றீங்களா? அன்புள்ள சகோதரர், நம்மள ஆரம்பிக்க சொல்றோமா? ஒரு ஊர்ல தேவையில்லாத பிரச்சனை ஆரம்பிக்க சொன்ன ஆரம்பத்தில் 300 என்ன சொன்னேன்? நம்ம நடவடிக்கை அழகாக இருக்கும்னு சொன்னேன். ஆனா நம்ம ஊருக்குள்ள திட்டமிட்டு அத்துலட்சி வராங்க. இது புத்த பூமி இதுல கை வைக்க கூடாது அப்படின்னு வராங்கன்னு வைங்க. நம்ம எல்லாரும் ஒளிஞ்சு வீட்டுல வைக்கிறது, பள்ளியை ஒட்டச்சு எல்லாம் செஞ்சுட்டு நம்ம சிறுபான்மை மக்கள் பேச்ச உடனே முதலாவது 160 கோடி மக்கள் என்ன சிறுபான்மை மக்களை மட்டும் வைக்கிறோம். 160 கோடி மக்கள் பெரும்பான்மை மக்கள். நாங்கள் வேணும் என்றால் இந்த சட்டங்கள் மைனாரிட்டி மெஜாரிட்டி உருவாக்கி இருக்கலாம். நாங்கள் பெரும்பான்மை மக்கள் சகோதரத்துவம் பேசக்குள்ள மட்டும் உலக முஸ்லிம்களை எல்லை இல்லாம யோசிக்கிறோம். இந்த விஷயம் இருக்கிற மட்டும் சிறுபான்மை என்று கொள்றோம், பெரும்பான்மை என்று யோசிங்க. அன்புள்ள சகோதரர்களே, இந்த 20 லட்சம் பேருக்கும் அல்லாஹ் சொல்வது போன்ற ஈமானிய பலம் இருந்தால் நாங்கள் தான் பெரும்பான்மையான மக்கள். ஆனால் நாம் அதை இலக்க வைக்கிறார்கள் சகோதரர்களே. ஹலாலுக்கு எடுத்த பிரயத்தனம், ஹலாலுடைய விளக்கங்களுக்கு எடுத்த பிரயத்தனம், ஹலாலுடைய விஷயங்களை விளக்குவதற்காக எடுத்த அந்த மீட்டிங்கள் கொஞ்சமாவது இது போன்ற விஷயங்களுக்கு எடுக்கப்பட்டதா? அதுதான் வேதனை. அதை நான் குறை சொல்லவில்லை. அதை எடுத்த எல்லா முயற்சிகளும் நல்லவைகள். உண்மையில் ஆரம்பங்களை விட இன்றைய வளர்ச்சியை மெச்சத்தக்க வளர்ச்சி. ஆனால் அதுக்கு எடுத்த முயற்சி இதுக்கு எடுத்தாங்களா? அந்த இடங்களுடைய மக்கள் நிலைமை பார்த்தாங்களா? இன்றைக்குள்ள நிலவரங்கள் நம்மளுக்கு விளங்குதா? இல்லை சகோதரர்களே. அதனால் எமது புனித ஸ்தலங்களுக்குள்ள கை வைக்கிற அளவுக்கு வந்தால் எமது உயிர்களுக்கு மேலால் கை வைத்துக் கொள்ளட்டும், முன்னால திரள வேண்டும். அது எல்லோருக்கும், நான் எல்லா முஸ்லிம் சகோதரர்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன், எல்லா முஸ்லிம் சகோதரர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதை அழுத்தம் திருத்தமாக சிங்கள மொழியிலும் சொல்ல வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதை சொன்னால் என்ன நினைப்பான் எனக்கு சொன்னால் முஸ்லிம்கள் ரெடியாக இருக்கிறார்கள் விளங்குவாங்க, அவ்வளவுதான். வேணுமென்றால் பேசுகின்றவர் கைது செய்யப்படலாம், ஒருவர் முன்வர வேண்டும். சகோதரர்களே, வேதனையான விஷயம். நம்மளுக்கு அந்த மொழியால் பேசுவதற்கான ஆற்றல் இல்லை என்ற ஒரு கவலை. பேச வேண்டும், பேசுகின்றவன வேண்டும் என்றால் கைது செஞ்சுட்டு போவாங்க, உள்ளுக்கு போட்டுருவாங்க. ஆனா உண்டை வழங்குவாங்க. முஸ்லிம்கள் தயாராக இருப்பார்கள், உசுரையும் கொடுப்பாங்க. அவர்களுக்கு ஆயுதம் தேவையில்லை, குழுக்கள் தேவையில்லை, அவர்களுக்கு இந்த வாழ்க்கையே தேவையில்லை இஸ்லாம் போகுமாக இருந்தா என்ற உறுதியில் இருக்கிற அந்த செய்தி போய் சேர்ந்து பேசுறோம். வேணும்டா உள்ளுக்கு போகலாம், போகட்டும். ஏன் போகக்கூடாது? இஸ்லாத்துக்காக வேண்டி வரலாற்றுல பேசுறோமா இல்லையா? ஒரு 20-30 வருஷம் அதே மௌத்தாகும். ஆனால் நாட்டு முஸ்லிம்கள் அவர்களுக்கு ஒரு வரலாறு கிடைச்ச மாதிரி இருக்கட்டும், பாதுகாப்பு கிடைச்ச மாதிரி இருக்கட்டும். செய்யறோம் இல்லையே சகோதரர்களே? கேட்டால் சிலர் சொல்லுகிறார்கள், சிறுபான்மை நாட்டில் இருக்கின்றவர்கள் ஹிஜ்ரத்து போக வேண்டும். சவுதியா விசா தருவான் நம்மளுக்கு ஹிஜ்ரத்துக்கு? சவுதி விசா தருவானா? வாங்க முஸ்லிம் நாடுகள் வாங்க தருவானா? வந்தா சரியா அவன் நாட்டுக்காரனுடைய விசா நம்மளுக்கு தருவானா? தரமாட்டான் சகோதரர்களே. சவுதி தருவானா, கட்டார் தருவானா, குவைத் தருவானா, யார் தருவான்னு நினைக்கிறீங்க? நம்ம ஹிஜ்ரத்து போகட்டான், மறைஞ்சு போகட்டான். என்னத்துக்கு ஹிஜ்ரத்? இன்றைக்கு நம்ம முஸ்லிம் நாடுகள் கதவை திறக்கும்னா ஹிஜ்ரத்து போகலாம். கதவை திறக்குமா? நம்மளுக்கு 1 லட்சம் பேர் கொண்ட பிற கொஞ்சம் வேணும்னா திறப்பாங்க, அவ்வளவுதான். ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு திறக்கப்படாத கதவு நம்மளுக்கு திறக்கப்படுமா சகோதரர்களே?
நினைச்சு பாருங்க. அதனால் இது நமது நாடு, பிறந்தோம் இதில், வளர்ந்தோம் இதில், மரணிப்பும் இதுலதான் என்று என்ன செய்யுங்கள், தெளிவாக சொல்லிவிடுங்கள்.